இவ்வளவு நாள் நீங்க நகையை அடகு வச்சுதான் ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னா வரப்போற ஏப்ரல் 2026 இருந்து நகை கடனுக்கான, அதாவது இப்ப நகை நீங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க இல்ல நகை வாங்குறதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேல நீங்க பேங்க்லயோ இல்ல அப்படின்னா பினான்ஸ் பேங்க் லைக் வந்து ஐடிஎஃப்சி, பஜாஜ் ஃபின்சர்வ் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்க லோன் அப்ளை பண்றீங்க, ஏதாவது நீங்க கோல்டு காயின் வாங்க போறீங்க, கோல்டு ஜுவல்ஸ் இல்ல கோல்டு பாண்டு அந்த மாதிரி நீங்க வாங்குறதுக்காக லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஏப்ரல் 2026 இருந்து அதுக்கான லோன் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நகை கடன் வேணும் அப்படின்னா நகையோட பியூரிட்டியை பொறுத்து அந்த நகையினுடைய வேல்யூலேருந்து 85% வரைக்கும் தான் உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நகை கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற நகையினுடைய இதுலேருந்து 80% வரைக்கும் உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களோட நகையினோட வேல்யூலேருந்து 70% தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடிக்கு வந்து உரிமை கோரப்படாத சொத்துக்கள்னு சொல்லிட்டு அங்கே இருக்க, மேபி வந்து அது பத்திரமா இருக்கலாம் இல்லை கோல்டாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி அடமானமோ இல்லை அப்படின்னா லாக்கரில் வச்சுருந்து இப்போ அவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா UDGAM அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தங்க விற்கிற விலைக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Hope this information will be helpful. For more video, please stay connected with me. Happy life.